உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள இதுபோல் புதிய மாதத்தின் துவக்கத்திலே உடைய சமூகத்திலே வந்து உடைய சகாயத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் சொந்தமாக்கி ஒரு மாதம் முழுவதும் உமக்கு உகந்த பாத்திரங்களாக உமக்கு உபயோகப்படும் பாத்திரங்களாக என்பதற்கு ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களை ஒருங்கிணைத்தபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு நானாக இணைந்து கொள்ள ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் அலுவலகத்தை அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் துதி தோன்றல் வரிகளை நாங்கள் இருப்பீராக. உடைய மன்றாட்டுகளை செல்கள் திறந்திருப்பதாக. உடைய வார்த்தைகளை புதிய ஆத்மன் மூலமாக எங்களுக்கு தந்தையுடைய ஆத்மீக வாழ்க்கையை இன்னும் வளப்படுத்துகிறார்கள். எங்களுடைய அர்ப்பணத்தை அங்கீகரித்து உமக்கென்று ஒரு மாதம் முழுவதும் நாங்கள் சாட்சியாக சத்தியத்தில் நடந்து பயன்படுத்த அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வாக்குத்த ஆராதனை ஆண்டவரை ஆராதனையாக ஒரு சில கவிகளை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த சில நல்லவைகளை நாம் பாடுவோம். அது மட்டுமல்ல, எங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு இந்த ஆராதனை பங்கேற்க உங்களை இருந்து தாழ்வோடு கேட்டுக்கொண்டேன். Yes.
விசுவாசத்தின் வாயிலாக இந்த சுவாமியை அதனால் உலகத்தால் நிறைவேற்று உலகத்தின் பாவங்களால் பீடிக்கப்பட்டது. கடவுளுக்கு நமக்கு இடையே பெரிய இடைவெளி சத்ருவாண்டி சூழ்ச்சியினால் புனிதத்தினால் ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாதபடி தடை செய்த இந்த பாவங்களை தேவ சமூகத்திலே உணர்ந்து உள்ளத்தை அவர்கள் கொண்டதாக உயர்த்தி அவர்கள் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முறை கூட கழுவி சுத்திகரிப்பது மட்டுமல்ல, இனி அவைகள் நம்மிடத்திலே தீண்டாதபடி ஆண்டுடைய உதவி ஒரு ஆசையும் நாடும் எங்கள் நற்றமும் நீங்க என்னை முற்றிலும் கழிவு என்னை சுத்திகரிக்கும் ஆண்டவரே அவரிடத்தில் கேட்போம். நாம் வீடுகளை அறிந்திருக்கிறோம். நாம் செய்த தவறுகளின் பாவங்களுக்கு எப்போதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவளை குறித்த பயமும் அவளுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பம் நம்முடைய உள்ளத்திலே இந்த வேலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கரத்திலே நம்ம வேண்டும். அவளுடைய மனம் இறந்து சொல்லும் என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரிக்கிறார். ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியிடும், அப்பொழுது நான் உடைந்த மழையிலும் வெண்மையாவேன். நிறைவேறமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பித்து ஆண்டவருடைய சமூகத்தை எல்லா கட்டிலும் அவர் நம்மை சுத்தமாக்கினால் நாம் உலகத்திலே சுத்தமாக வாழ முடியாது. அவர் இடத்தினாலே கழுவப்பட்டால் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆண்டவரே,
குடும்பத்தை கர்த்தாவினை போஷித்தது மெய்யானது. இந்த அருமையான பிள்ளைகள் தவித்து நிற்கிற காலகட்டங்களில் குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஆகாமே மனம் உடைத்தவர்களாக சோர்ந்து போய் ஏறாமையினால் பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். நீ ஆண்டவரே கடந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவரே கால்களை ஸ்திரப்படுத்தி நடக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் வரும்போது நாங்கள் பலனடைவோம் என்பதை விசுவாசிக்கிறோம். உம்மை அறியாத ஜனங்கள், ஆண்டவரே உம்மை குறித்து கேள்விப்படாத ஜனங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவரே உயிர்களான ஆவியற்ற அநேக கடவுளை வணங்குகிற பிள்ளைகள் இந்த நாட்டில் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார். பல ஊர்களில் ஆண்டவரே நடைபயணமாய் சொந்த ஊருக்கு ஏழாமையினாலே சென்று கொண்டிருக்கிறார். ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறார். நாங்கள் சிந்திக்கிறோம் ஐயா, தேவ ஆவியானவரை அனுப்பி நீ குணப்படுத்துகிறது. தேவ ஆவியானவரை அனுப்பி நீ தேவைகளை சந்திக்கிறது. நீ ஆண்டவரே இப்படிப்பட்ட உடைய உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தயவாக இறங்குகிறார். ஆண்டவரே தன்னிடத்தை திரளாக விசாரமாக இருக்கிறவருடைய காலங்களை தொடுகிறார். இல்லாதவர்களுக்கு ஈடுபடுத்த கரத்தை திறக்கக்கூடிய மனதை கடமைக்கிறார். துணிகரமான நீ விரும்பாத பாவங்கள் இருக்கிறவர்களை மீண்டு எழுப்பினார். உள்ளத்தை உணர்த்தி உள்ள கிரியைகளை சுத்தப்படுத்தி அவருடைய கரைகளை எல்லாம் அகற்றிகளை குணப்படுத்துகிறார். நீ பரிசுத்தமுள்ளவராக நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவரிடத்தில் வரும்போது நாங்கள் புது பலனை அடைவோம் என்று வாக்கு கொடுத்தீர்கள். அந்த தூய்மையான ஆவியான ஒவ்வொருவருக்கும் இறங்கி நிலைகளை மாற்றி கரையை நீங்கள் சுத்தப்படுத்தி உடைய தேவ சித்தத்திற்கு ஏற்படுவதை நடப்பதற்கு நீங்கள் கருதினார். மாதத்தின் முதல் நாளிலே குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் நான் உன்னை உன்னை கைவிடுவதில்லை என்று உறுதி செய்கிறார். உடைய உழைப்பின் பலன் ஒரு நாள் வீணாய் போகாதபடி அது உனக்கு பேர் ஆசீர்வாதம் பெரும் மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்கிறார். ஆவியிலே கடந்து சோர்ந்து போன பிள்ளைகள் புது வெள்ளத்தால் இடைக்கேட்டு சாட்சியை நிலைநிறுத்துகிறார். நிலையிலே அவர்கள் விடுதலை பெற்று தேவ சமூகத்தை ஒரே சேவையாக நம்மை மகிமைப்படுத்துவதற்கு வழிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். பாரத்தோடு சமூகத்தை தேசத்திற்காக உலக நாடுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவர் நீ தயவுகூர்ந்து இறங்கி தேவனுடைய விடுதலை கட்டளையிடுகிறார். ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட உள்ளங்களை கற்று இந்த காலத்தை வெகுவாய் சந்தித்து இந்த போக்கை முற்றிலுமாய் அகற்றி ஒரு விடுதலையை ஆண்டவரே இந்த தேசத்திற்கு நீ தர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆரோக்கியத்தை வளப்படுவேன் என்று சொன்னீர்கள். தேவனுடைய பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஒவ்வொருவரையும் நீ குணப்படுத்துகிறார்கள். இந்த சமூகத்தை தாழ்மையோடு சொல்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்களும் துணிகர்களும் அனுபவ தீமைக்கு காரணமாக இருக்காதபடி அவர்களுடைய சமூகத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து தூய்மைப்படுத்திக் கொள்ளும். உடைய பூதலத்தால் இடைவெளி இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை எதிர்கொள்வதற்கான சகாயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி செய்கிறீர்கள் என்பதை நினைக்கிறார்கள். துதிக்கிறோம். எங்கள் சபையின் ஒவ்வொரு அருமையான குடும்பங்களை சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். விடுதலை தருவினார். எங்கள் பிரச்சனையும் ஆண்டவரை அநேக தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தவர்களை பார்க்க போக முடியாமல் மனம் தடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆறுதலை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். சமூகத்தை சொல்லிக்கிறோம். ஆண்டவரை உங்களுக்கு இறங்குவிடும் மன்னிப்புவிடும் நீ இறங்குவீராக மன்னிப்பீராக என் பலத்தால் இடைவெட்டி உமக்கு சாட்சியாக நிலை நிறுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சிரேஷ்ட அபிஷேகத்தின் பலம் அவருடைய உள்ளத்தையும் அவருடைய சரீரத்தை நிரப்பட்டும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தெரிவு செய்கிறார். செபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி நிமித்தம் வரைக்கும் நிமித்தமாக ஆண்டவரே விடுதலைக்காக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் மருத்துவர்களை அவர்களை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளை ஆண்டவரே காவல்துறை
உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Deuteronomy chapter 28 verses 8 onwards. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் கர்த்தர் உன் கடற்கரைகளிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கைக்கொண்ட ஒரு வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் யாருக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் மிருக சீனங்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தனது நல்ல பொக்கிஷ சாலையாகி வானத்தில் நிரப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாரையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேமிக்கும்படி மறந்தும் எழுதுவதும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைவிடும். அவைகளின்படி நடக்கும். அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய் என்பது. கண்ட முடிந்த கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் ஒருவரிடம் ஜெபிப்போம். எங்கள் கண்களை வேண்டுமாயிருக்கிறதாக என்னுடைய வாயை வார்த்தைகள் இதோடு இணைந்து உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஞானத்தை நினைவிடும் சிந்தனைகள் உடைய பார்வையில் எனக்கு புரியவில்லைகளாய் என்பதாக. இது ஒரு விசேஷமான நாள். இது உழைப்பாளர்களின் தினம். இந்த மாதத்தின் மாதம் முதலாம் நாள் பணியாளர்களின் தினம் என்று சொல்லி நம்முடைய தேசமே அந்த நாளை நினைவு கொள்கிறது. அதனாலே அதற்கு ஏற்ற விதத்தில் இதனாலே சங்கீதம் 128 வசனம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை முன்வைத்து இந்த நாளில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. அதற்கு அடிப்படையாக தெரிந்து கொண்ட உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் அந்த நீண்ட பகுதியிலே ஒரு சிறு பகுதியை மாற்றம் இப்பொழுது நாம் அடையாளமாக அதை வாசிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உழைக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தின் பலனை அவர்களே அனுபவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்தினாலே தான் இவ்விதமாய் ஜனங்கள் உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிகையாக. உழைப்பு என்பது ஏதோ நிலத்திலே பணி செய்து அதிலிருந்து வருகிற ஆதாயங்களை சேர்க்கிறவர்கள் மாத்திரமே உழைப்பாளிகள் என்பதல்ல. அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்திலே சென்று ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவு செய்து வருகிறவர்கள் மட்டும் உழைப்பாளிகள் அல்ல. நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் மனுஷன் உழைப்பாளிகள் தான். ஒவ்வொருவரும் இந்த உழைப்பிலே தன்னை இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரும் உழைப்பிலே கர்த்தர் இணைந்து வாழ்வதற்காகவே ஒவ்வொரு மனிதனையும் அதற்கேற்ற விதத்திலே அமைத்து தந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அந்த தோட்டத்தின் கனிகளை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தோட்டத்திலே அவர்கள் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு சொன்னார், நீங்கள் நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாப்பும் உங்களை வைக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு அருமையான ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷன் உழைத்து அவள் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனாலே உழைப்பு என்பது ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில உழைப்பு உண்பது உயிர் வாழ்வது என்பது மட்டுமல்ல, உழைப்பு என்பது எல்லா பகுதியிலேயும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வெளியே போய் உழைத்து சம்பாதிக்கப்படவில்லை என்றால் ஏதோ விதத்திலே கடவுள் உங்களை ஒரு பொறுப்புள்ள பணியாளராக பணி செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகையால் திருமறையிலே ஒரு 4-5 வசனங்களை சுட்டிக்காட்டி
எப்படி எதிலெல்லாம் அந்த உழைப்பின் பலனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார், அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானது, இந்த ஆகாயத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது, 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதில் 4வது வசனம் விதமாக சொல்கிறது, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவாவின் குமாரனாகிய யோசுவா என்ற பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 3 முக்கியமான பகுதியிலே அவர் சொல்கிறார். முதலாவதாக செருபாபேலை சொல்கிறார், இரண்டாவதாக யோசுவா என்ற பிரதான ஆசாரியனை சொல்கிறார், பிறகு எல்லா ஜனங்களையும் சொல்கிறார். நீங்கள் வேலையை நடத்துங்கள், வேலை நடத்துவதற்காக திடன் கொள்ளுங்கள், ஏன்னா பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் சோர்வுகள் நீக்குவதற்காக உற்சாகப்படுத்தும் வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் நானும் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் திடனோடு வேலை செய்ய பிரயாசப்படுகிறோம். கடவுள் நம்மை திடப்படுத்துகிறார். இவனை சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன், I am with you என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏதோ நீ வேலை செய்து சாப்பிடுங்க என்று சொல்லி ஆண்டவர் விடுவதில்லை. அவர் நம்மை உழைப்பதற்கு பலனை கொடுத்து உழைப்பின் பலனை உண்பதற்கான பாக்கியத்தை நமக்கு தருகிறார். அதுதான் முக்கியம். உழைப்பின் பலனை நான் எனக்கு உபயோகமில்லாமல் போகும் என்று சொன்னால் உழைப்பு பலன் என்ன? அப்போ உழைப்பின் பலனை நான் உண்ண முடியாமல் போகிறது என்று சொன்னால் எங்கே எனக்குள்ளே ஒரு பாதிப்பு இருக்கிறது. கடவுள் இந்த பகுதியை யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்ற அந்த பின்னணியத்தில் அதை சொல்லுகிறார். செருபாபேலை பார்த்து சொல்லும்போது, என்னோடு கூட நீங்கள் பணி செய்யுங்கள். We must work with God. நாம் கடவுளோடு செய்ய வேண்டும். கடவுளுடைய ஆலயத்தை கட்டுவது, கடவுளுடைய பணியை செய்வது. அப்போ இந்த பணியை செய்யும் போதும் கர்த்தருடைய பலனை நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். அதற்கு என்ன செய்கிறார்? திடன்கொள், நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, திடன்கொள், வேலையை நடத்து. இரண்டாவது பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்கிறார், நீ திடன்கொள், உன் வேலையை நடத்து. எல்லா ஜனங்களையும் பார்த்து நீங்கள் வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கையின் பிரயாசங்களை கர்த்தர் நாம் உண்ண அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரே சொல்லுகிறார், திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எந்த பணிகள் செய்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். குறிப்பாக ஆலயத்தின் கட்டுமான பணி. ஆலயம் என்பது தெய்வம் வாசம் என்பது ஒரு இடம். அப்படியானால் அதை இன்னும் நாம் ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால் கடவுள் ஆளுகை செய்த அந்த இடத்தை கட்டுவது. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடவுள் எங்கே இருக்கிறாரோ அதை கட்டுவது. ஒரு மனிதனுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார். உங்கள் இருதயமே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் நமக்கு புதிய ஏற்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாக்களை கட்டுவது அது யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது? ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது, பிரதான ஆசாரியருக்கு சொல்லப்படுகிறது, சாதாரண மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு ஆன்மீக ஆலயம் கட்டப்படுவதற்கு எல்லாரையும் ஆண்டவர் நினைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ராஜாக்கள் முதலில் அடித்தட்டில் இருக்கிற பணியாளர் வரைக்கும் ஆண்டவர் நியமிக்கிறார். இதை செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய, நீ திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இதை செய்வதற்கு. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட, இதெல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட தினமும் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். எதற்காக சொல்கிறார்? அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. பூமியிலே நாம் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் செய்கிற பணியிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக the temple of God, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல காரணம், நாம் செய்கிற பணிகளில் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பதற்காகத்தான். ஏனென்றால் வசனம் அப்படித்தான் சொல்கிறது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், if you consent and obey
you will eat the best of the Lord. உனக்கு சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுப்பார் என்பதை இங்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக ஆலயம் கட்டப்படுவது, இரண்டாவது ஆத்மா கட்டப்படுவது. சோல். நீங்கள் திருமறையிலே 2 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பெருக்கமான பணியை குறித்து அவர் சொல்கிறார். பெருகுகிற ஒரு பணியை குறித்து அவர் சொல்கிறார். நீங்கள் அதை சொல்லும்போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அறிந்து இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீ பெருக வேண்டும். பெருக்கத்தின் ஒரு வாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாய் போய்விடக்கூடாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, toil is not vain. உங்களுடைய பிரயாசம் விருதாவாக போய்விடக்கூடாது. அதில் ஆண்டவர் எவ்வளவு கரிசனமாக இருக்கிறார். ஆகவே பவுல் மூலமாக கொரிந்து சபைக்கு எழுதும்போது, எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறீர்கள், பாடங்களை அனுபவித்து பிரயாசப்படுகிறீர்கள், அது ஒரு காலம் விருதாவாய் போகாது. ஆகினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். எதிலே பெருக வேண்டும் என்று சொல்கிறார்? முதலாவதாக நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஸ்டெட்ஃபாஸ்ட். இரண்டாவதாக நீங்கள் அசையாதவர்களாக இருக்க வேண்டும். இம்மூவர்கள். மூன்றாவதாக சொல்கிறார், நீங்கள் கிரியையிலே பெறுகிறவர்களாக அமர்ந்து உங்கள் ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவரால் இந்த பிரியமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே இந்த முன்னேற்றங்கள் ஒவ்வொரு காலங்களும் பெருகிற அனுபவம் நமக்கு வேண்டும். You must increase, not decrease. நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும், பெருக்கத்தை பெற வேண்டும் என்பதை இந்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். அப்படியானால் பெருகிறது என்பது என்ன? ஒரு பணி. நம்முடைய கரத்தின் கிரியை, கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறீர்களா? நாம் ஆண்டவருக்காக அப்படியே அமர்ந்திருப்பதல்ல, அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். அதனால்தான் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. இப்போ பிரயாசப்பட வேண்டும். உழைத்தால் தான் உணவு, உழைத்தவர் தான் உண்பதற்கு அவர் தகுதி உள்ளவர் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டு, சோம்பேறியாக இருந்து அவர் வீட்டை உணவு உண்ணுவார் என்று சொன்னால் அவர் நோய் கொண்டவரும் நசல் கொண்டவருமாகத்தான் இருப்பார். அதனாலே உழைக்கிறவர்களாக எதையாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், எதையாவது உலகத்திற்காக நாம் செய்ய வேண்டும், எங்கேயும் நாம் எதையாவது நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு தேவை. மூன்றாவதாக ஒரு அதிகாரத்தின்படி கோஆபரேஷன் இருக்கார். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரம்? அதிகாரம் என்பது எல்லா வருஷத்துக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கணவன் இருக்கிற அதிகாரம், மனைவி இருக்கிற அதிகாரம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்று சொல்லப்படுகிற அதிகாரம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம், அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால் வருகிற பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே இந்த வசனத்தில் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்று சொல்லப்பட்டது. 18வது வசனத்தில் நீ வாசித்து பார்த்தால் இதை யாருக்கு சொல்கிறார்? பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. நீங்கள் பேதுருவுடைய வாழ்க்கையை பார்ப்பது என்று சொன்னால், அவர் வரும்போதே அவனுடைய பெயரை மாற்றி அவனை பாறை பேதுரு என்று சொல்லி அழைக்கிறார். உன்மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி நீங்கள் அந்த அப்போஸ்தலர் பவுலுடைய அனுபவம் பிறகுள்ள பகுதிகளை வாசித்தால் எல்லோரும் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், அற்பமாய் எண்ணுவார்கள். அப்பொழுது தேவ ஆவியானவர் நிரப்பப்பட்டவனாய் பேதுரு பலமாய் சத்தியத்தை சொல்லுவார். சொன்ன பிறகு 2000க்கும் அதிகமான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியான ஒரு பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தார். அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது சபையின் மீது சபையை கட்டுகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். இப்பூமியில எதை கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கிறது. எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எல்லா பணிகளும் தெய்வத்துடைய அதிகாரத்தின் கீழ் செய்யப்படுகிறது. ஒரு குடும்பம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் செய்யப்படுகிறது. அப்படியானால் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற
மனைவி வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை பார்க்கலாம். ஆனால் கணவன் வெளியே வேலை செய்து வருவது அப்படின்னாலே மனைவி அதிகமாக எண்ண முடியாது. நீ என்ன வேலையா செய்ய, நான் வேலை செய்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. கணவன் ஒரு மனைவி இடத்துல காலையில அவளை கட்டி எழுப்பி காப்பி போடு என்று சொல்லலாம். ஆனால் காப்பி போடு என்று சொல்லிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண, பாத்திரம் கட்டி, பால் ஊற்று, சீனி போடு, காப்பி போடுற போடு, கொதிக்க வை, பிறகு கிளாஸ்ல உயர கொண்டு வா என்று சொல்வதில்லை. எனக்கு காப்பி போடு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி செய்யும் காப்பி போட்டு. அப்போ இது அவருக்கு நியமிக்கப்பட்டபடி சொன்ன உடனே அதையெல்லாம் செயினா செய்துறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து முடிச்சிடறாங்க. அதே மாதிரி இவர் வேலைக்கு போனாலும் வீட்டை கிளீன் பண்ணி அடுத்த மத்தியானத்துக்கு தேவையான ஆயத்தப்படுத்தி இரவுக்கு தேவையான ஆயத்தப்படுத்தி அவர்கள் தாமதமே செய்து விடுகிறார்கள். அப்படியானால் ஒவ்வொரு அதிகாரத்தின் மீதும் ஒரு பொறுப்பு பணி இருக்கிறது. பேதருக்கு ஒரு அதிகாரத்தை திறவுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சபை கட்டுகிற பணியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால் அதில் இருந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு தான் பொறுப்பு. ஒரு அலுவலகத்திலே ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார் என்று சொன்னால் அடித்தளத்தில் இருக்கிறவர்களை போய் நின்று வந்து இப்படி செய்ய சொல்ல மாட்டார். தனக்கு கீழாக இருக்கிறவர்களை இப்படி செய்கிறது திட்டமிட்டு கொடுத்து விடுவார். அவர்கள் அதற்கு அடுத்தவர்கள் கொடுப்பார்கள். பிறகு அடித்தளத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பணியை இப்படி செய்கிறது ஒரு முறை சொல்லிக் கொடுத்து விட்டால் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அதுதான் பணி. கிறிஸ்துவுக்கு அருமையானது. எப்படியானா ஒரு குடும்பத்திலையும் அப்படித்தான். அது பிள்ளைகளோ அல்லது பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதில் இணைக்கப்பட்டவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்கள் இந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட இந்த பணியை உண்மையும் உத்தவமாய் நாங்கள் செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவோம், அதுவே உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். இல்லை நான் அதை செய்யாம நான் மாட்டில் இருந்தேன் அப்படின்னா எப்படி எனக்கு அதை நான் உன்னை அதை அனுமதிக்க முடியும்? அப்படியானால் நான் செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் உண்மையும் நேர்மையுமாக உத்தமமாக செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தர் ஒரு அதிகாரத்தின் பணியை இந்த அருமையான தேர்வில் கொடுக்கிறார். அது அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக இல்லை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளாக கொடுக்கப்பட்ட அதிகாரம். வேதத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் எபேசியருக்கு நிருபம், கொலோசியருக்கு நிருபம் இதை வாசிக்கும் போது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் இந்த உறவுகளை குறித்து அதிகமாக பவுல் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். அதனாலே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பொறுப்புகளை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். பேருக்கு கொடுத்தது போல இந்த பொறுப்பை நிறைவேற்றும் போது நாம் நம்முடைய கையின் பிரயாசத்தை அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். நான்காவதாக இது செய்வதற்கான ஒரு ஆவல் நமக்கு வில்லிங்னஸ். வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் வெளிப்படுத்துகிற ஏசாயா முதலாம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீங்கள் மனம் பொருந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அனுசரணை நாம் என்ன செய்யணும்? கவனித்து அதை கீழ்ப்பிடித்து மனம் பொருந்தி செய்யும்போது, இந்த வார்த்தை மிக ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை, மனம் பொருந்துதல் என்பது. இப்போ ஒரு பணியை செய்கிறோம், ஒருவருக்கு ஒரு பகுதி தெரிகிறது, இன்னொருவருக்கு இன்னொரு பகுதி தெரிகிறது. இரண்டு பேரும் ஒத்துழைத்தால் தான் அந்த பணி நிறைவேறுகிறது. அப்போ அவன் செய்வது உயர்வான பணி, நான் செய்வது தாழ்வான பணி. அவன் என்னோட பெரியவன், அவன் மட்டுமே செய்யணும் என்று விடுவதல்ல, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஒன்றாக செய்யும் போதுதான் இணைய முடியும். மனம் பொருந்தி செய்யும், ஒரே மனதோடு செய்யும். அங்கேதான் கடவுள் கிரியை செய்ய முடியும். நீங்க யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரமானாலும் சரி, எங்கெல்லாம் ஒரு மனதோடு இருந்தார்களோ அங்கே தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்பட்டது. மனம் பொருந்தி இருக்கும்போது மட்டும்தான் பலனை பெற முடியும் அல்லது ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்பொழுதுதான் தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க முடியும். மனம் பொருந்தி செய்ய வேண்டும். உழுகிறவன் உழுகிறான், விதைக்கிறவன் விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான். இந்த வேலைகள் நாம் செய்ய செய்ய கடவுள் இயற்கையினாலே அந்த மண்ணுக்கு வளத்தை கொடுத்திருக்கிறார். அது தன்னை பணியை
விதைகளுக்கு இசைத்து கொடுத்து அதில் முளை கலந்துகிறது, சூரிய ஒளியை பெற்று காற்றை பெற்று தண்ணீரை பெற்று வளர்த்து பெறுகிறது, கனிகளை கொடுக்கிறது. பிறகு போய் நாம் அதை அறுவடை அறுத்து உண்டு உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனம் பொருந்தி அப்படி நாம் புசிக்க முடியும். மனம் பொருந்தி இருக்கும் போதுதான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். இல்லை என்று விரைச்சல் நின்றோம் அப்படின்னா விரைச்சல் நிறைய பிறகு போயிடும். விரைச்சல் எங்க விரைச்சிருக்கும், செத்து போறதான் விரைச்சல், உயிரே இருக்காது. அப்ப நான் உயிர் உள்ளவர்களா அது செத்த சடலம். யோசித்து பாருங்கள். மனம் பொருந்தி செய்வது, மனம் பொருந்தி கிரியை செய்வது. எங்கேயோ நான் உழைக்கிறேன் பலன் என்பதல்ல, நான் மனம் பொருந்தி செய்வதனாலே புசிப்பீர்கள். எல்லாரும் புசிப்பாங்க. அப்போ எல்லாரும் புசிப்பதற்கு என்னுடைய பங்கை நான் நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு வேலையை எனக்கு எந்த வேலையை கொண்டு கொடுத்திருக்காங்க, அதுதான் சிறந்த வேலை. கடவுளுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கலாம் என்று நினைப்பதில்ல. எல்லாருமே அந்த வேலையை செய்யலாம், மற்ற வேலையை செய்யலாம். அப்ப யாருமே சாப்பிட முடியாது, பட்டியலாக. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மனம் பொருந்தி செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் சாப்பிடுவோம். அந்த ஆவல், அந்த வாஞ்சை இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஐந்தாவதாக அர்ப்பணம். ரொம்ப முக்கியம். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பணியை குறித்த அறிவு நமக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்தால் மட்டும்தான் அயராத அதை உழைக்க முடியும், அயராத நமக்கு தொடர்ந்து செய்ய முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலருக்கு சொல்வதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருந்ததையும் பொறுமையாக இருக்கிறதையும் நீ நாமத்திற்கு இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நீங்க எதிர்மறையான காரியங்களை பார்க்க முடியாது. உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. தீமை செய்வதை பார்த்தாலே உனக்கு அதை சகித்துக் கொள்ள முடியாது. அதே மாதிரி அப்போஸ்தலர் இல்லை, ஆனால் தன்னை அப்போஸ்தலருக்கு அழைத்துக் கொள்ளுங்கள், அதையும் உன்னால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ யார் பொய் சொல்கிறார்களோ அதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள முடியாததற்கெல்லாம் நான் என்ன செய்றேன் அப்படியானால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட கைகோர்த்து நிற்பது தவறு என்பதை இந்த பகுதி சுட்டி காண்பிக்கிறது. அவர்களை பொய்யென்று நீ கண்டறிந்தார், அவங்க செய்த தப்பு என்று அறிந்து உன்னை விலக்கிக் கொண்டார். அது நிமித்தமாக நீ சகித்துக் கொண்டார். பக்கத்து வீட்டுக்கார வேணும்னே நமக்கு தொந்தரவு பண்ணியிருக்கான், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா நல்லா தெரியுது அவன் தப்பு பண்றாங்க. ஆனா நான் என்ன செய்யறேன்? சகித்துக் கொள்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன். அப்படியே இருந்து கொண்டு கர்த்தருடைய நாமம் நிமித்தனுடைய பிரயாசங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நோவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வது. பொல்லாதவன் இப்படி செய்யறாங்க உண்மை, ஆனா என் வீட்டு பக்கத்தில் இருக்கோம் பொல்லாத செய்யணும். அப்ப நம்ம சகித்துக் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப கடவுள் நான் படுகிற கஷ்டத்தை அறியாமல் இல்லை. நான் வீட்டில் வந்து சொல்லுவேன், நான் முழுசும் கஷ்டப்படுறேன். நீ வீட்டில் வேற யாரும் உழைக்க மாட்டேங்கிறாங்க, நான் மாத்திரம் உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் என்ன மதிக்கிறதே இல்லை. இது அநேகர்கள் உள்ளத்தில் இருக்க ஒரு பெரிய கரை, ஒரு அழுகை, ஒரு வருத்தம். ஆனால் இங்கே வசனத்தை சொல்லுங்க பாரு, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நாமத்தில் இழைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். If God knows whatever the way I am being leading, என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளெல்லாம் எப்படியெல்லாம் நான் நடத்தப்படுகிறேன் ஆண்டவருக்கு அறிந்தால், ஆண்டவரை அறிந்திருக்கிறார் ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் சொல்வது என்று சொல்வதை விட தேவன் அறிந்திருக்கிறார். God knows everything, the way you are suffering in every part of your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் படுகிற பாடுகளை அறிந்திருக்கிற, உழைப்பை அறிந்திருக்கிறார். ஆகவே என்ன பணிகள் கொடுத்தாலும், என்ன பொறுப்புகள் கொடுத்தாலும் அதை கர்த்தர் பார்க்கிறார், அதை அறிந்து கொள்ளுகிறார். எனக்கு வருகிற கஷ்டங்களை பார்க்கிறார், நான் சகித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறார், எனக்கு பிறருடைய துன்பங்களை அவர் பார்க்கிறார், என்னை பிறர் அற்புதமாய் என்னை ட்ரீட் பண்றாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். அருமையானவர்களே,
கர்த்தருடைய கனப்படுத்துகிறார். அப்படியானால் அயராத எல்லா சூழ்நிலைகளையும் பணி செய்யும் போது கர்த்தரை காண்கிறார். கர்த்தரை காண்கிறார். He knows all the works what I am doing. நான் என்னென்ன வேலைகளை செய்கிறோம் அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக உண்மையிலே நான் படுத்த துன்பம் பிறகு என்னை நன்றாய் பார்க்கிற சூழ்நிலை என்னுடைய இயலாமையிலே பலரினை ஏளனம் செய்து இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஏன் பார்க்கிறார்? அதனுடைய பலனை நீ அனுபவிக்க வேண்டும். அதில் ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க வேண்டும். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், ஒன்றுமே போகாது. அது துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், விசாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பலன் ஒதுக்காமல் போகாது. மறந்துவிடுகிறார். வானத்தை ஆண்டவர் உடைப்பின் பலனை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தின் பலனை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சிறிய பணியானாலும் பெரிய பணியானாலும் எந்த உழைப்பானாலும் குடும்பத்தின் பொறுப்பானாலும் சரி, சமுதாயத்தின் பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஊதியம் இல்லாத ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது உழைப்பின் பலனாக அது உயர்ந்த பணியும் தாழ்ந்த பணியும் ஊதியம் குறைவோ கூடுதலோ என்பதல்ல. எவ்வளவு கிடைத்தாலும் கர்த்தரை வாழ வைக்க முடியும். ஆண்டவர் தான் அதை நியமிக்கிறார். அவர் தான் அதை நியமித்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு தேவை. ஆகவே எல்லா வசனங்களையும் நம்ம ஆலய கட்டுமானத்தின் முதல் ஆன்மீக கட்டுமானம் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடங்களையும் கூறப்பட்ட அந்த வசனங்களையெல்லாம் நம்ம தியானித்திருக்கிறோம். நிறைவாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விருத்தமாக சொல்கிறது, நன்றாய் விசாரணை செய்ய மூப்பர்களே, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பார்ப்பவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் இரட்டிப்பான கனத்திற்கு பார்ப்பவராக. God offer rewards. தேவன் நமக்கு பெருமதிப்பை கட்டளையிடுகிறார், பரிசுகளை கொடுக்கிறார். நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு பல நம்மை அற்புதமாக எண்ணினாலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். Honors whatever we are doing for His glory, for the benefit of others. மற்றவருடைய நலனுக்காக, மற்றவர்களுக்கு உதவியாக, ஒத்தாசையை நாம் கஷ்டப்பட்டால் பிறகு வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை பெறுவோம் என்று சொன்னார். கடவுளுடைய மகிமையை முன்வைப்போம் என்று சொன்னார். அதற்கான பலனை நாம் அடையாமல் போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவாராக. கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நன்றாய் விசாரணை செய்த மூப்பர்களே, அது சபை மூப்பராக இருக்கலாம், சபையின் பொறுப்பாளர்களாக இருக்கலாம், குடும்பத்தின் மூப்பர்களாக இருக்கலாம், சமுதாயத்தை ஒரு தலைமைத்துவம் பெற்றிருக்கிற மூப்பராக இருக்கலாம், தேசத்தை ஆளுகிற மூப்பர்களாக இருக்கலாம். யாராலும் சரி, அவர்கள் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பார்ப்பவர்களாக, உண்மையின் நேர்வர்களாக, உத்தமமாய், கடவுளுக்கு பயந்தவர்களாக, பிறருக்கு தீங்கு நினையாதவர்களாக, நேர்வழியாக நடக்கிறவர்களை கனப்படுத்த ஒரு காலம் தவறக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆத்மாவை கட்டுவதற்கு நம்முடைய பணியை இன்னும் பெருக்கமான பணியாக ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று வருகிறார். அதற்கு நம்மை இசை வைக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியைகளை பெருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் அதிகாரம் எப்படி பேரில் ஆண்டவர் கொடுத்தார், அதுபோல நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். அந்த அதிகாரங்களில் நாம் எதை கட்டுகிறோமோ, எதை கட்ட அவிழ்க்கிறோமோ, அதனுடைய கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக,
நாம் அனுசரணையோடு மனம் புரிந்தவர்களாக எங்கே இடைவெளி இருக்கிறோம் அந்த இடைவெளியை நிரப்புவர்களாக நம்முடைய பணியை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொருவரும் அதிகமாக செய்யும்போது அந்த பணியின் வேகம் அதிகமாகும். அதுபோல சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே எல்லாரும் பிரசித்தியாக இருக்க முடியாது, எல்லாரும் வாகனத்தை கொண்டுள்ளவர்களாக இருக்க முடியாது, எல்லாரும் நல்ல எழுத்தாளர்களாக இருக்க முடியாது, எல்லோரும் ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணிகளை செய்யும் போது ஆண்டுடைய ஆலயம் விரைவாக பெருக்கத்தின் வாயிலாக கட்டப்படும். அதனால் அதற்கேற்ற விதத்தில் நம்மை மனப்பொருத்தி செய்ய வேண்டும் என்பதை சொல்ல ஆறாவதாக இந்த பணி நம்முடைய கிரியையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அநேக நேரத்தில் பிறர் நமக்கு தீமை செய்யும்போது, கடவுளுக்கு விரோதமாக செய்யும்போது அதை நாம் பொறுமையாக இருக்கிறது, அவமானத்தின் எண்ணியம் நமக்கு வரும்போது பொறுமையாக இருக்கிறது, சகித்துக் கொள்ளும் போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உழைப்பு பொருட்காக வீணாய் போகாது. நிறைவாக நாம் பார்த்தோம், இந்த ஆவணர்கள் இந்த கனத்தை பெறுகிற ஒரு அருமையான ஊழியம் ஆண்டவர்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். நன்றாய் விசாரணை செய்கிறவர்களை, உயர் பதவி வைக்கிறவர்கள், நல்ல விசுவாசத்தை ஆண்டவர்களோடு உறுதியாக வாழ்கிறவர்கள், நல்ல அனுபவத்திற்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் தாய்மார்களை பயன்படுத்தவர்கள், நீங்கள் யாரெல்லாம் திருவசனத்தின் வாயிலாக நடந்து ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்த கனப்படுத்த ஒரு காலம் தவறிவிடக்கூடாது. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று சொல்லி சொல்கிறது. ஒரு அன்பு உள்ள கிறிஸ்தவனாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாயா? ஒரு சாட்சியுள்ள ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிறாயா? நீ அப்படி இருந்தால் யாரெல்லாம் தன்னுடைய பணியை பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார்கள் அவர்களை வாழ்த்து ஒருபோது நீங்கள் தவறக்கூடாது. இந்த கொரோனா வைரஸ் உலகமும் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த சேவைகளை தன்னை முழு மூச்சாக கிறிஸ்துவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ இணைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் அநேக விதத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை நிரம்புவது நம்முடைய கடமை. சேவை செய்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். அவர்களை நிரம்புவது உங்களுடைய கிடைக்கிறார்கள். என் வரைக்கும் தொற்று என்னை தீண்டுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக முன்னணியே இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள் அறிவுரையோ. ஆனால் அதை செய்த பணி அர்ப்பணித்த பணி, ஆண்டவராக இயேசு செய்த பணி, அந்த பணியை அவர்கள் செய்தார்கள். ஆகவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய அந்த அர்ப்பணத்தை கற்று அங்கீகரித்து அவருடைய இயலாமை வேளையில அவர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். இயேசுடைய பணியை அவர்கள் செய்தவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்திலேயும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை நாம் உண்மை நேர்மையை செய்யும்போது அந்த பணியின் பலனை நாம் அனுபவிப்போம். அந்த பணியின் பலனை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அதனால் இந்த மாதத்தில் நம்முடைய உழைப்பின் பலனை நாம் உண்பதற்கும் அதன் வழியாக உயிர் வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை சோதனைக் கொள்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படியே நாம் ஜெபம் செய்வோமா? நம்முடைய பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுகிறோம். எனக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது. என்னுடைய வேலை முடிந்ததற்கு பிறகு நான் சுகோர வாழ்வை நிறுவனம் இல்லத்திலேயும் பொறுப்பு உண்டு, சமூகத்திலேயும் நமக்கு பொறுப்பு உண்டு, நாம் நியமிக்கப்பட்ட இடத்திலேயும் நமக்கு பொறுப்பு உள்ளது. எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இருக்கிறேன். எடுக்குள் வேலையை நடத்தி நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவார். எங்காவது நீ செய்கிற பணி, ஆண்டவர் கொடுத்த பணி, அவர்தான் என்னை நடத்துகிற உணர்வை எண்ணி பார்த்திருக்கிறார்கள். அதை நினைத்தே பார்க்க முடியாது. இன்று வரை அவர்தான் என்னை நடத்தியிருக்கிறார். குடும்பத்திலே கணவன்
இல்லத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆண்டவரை கொடுக்கப்படுகிற ஆலயத்தை கட்டுவது, இயற்கையான ஆலயத்தை சுமக்கிற அவருடைய ஆலயத்தை கட்டுவது, உண்மையை நியமித்திருக்கிறார். பொறுப்பு நமக்கு அன்பு அறியாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை நடத்த வேண்டும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆன்மா கட்டப்பட வேண்டும். உனக்கு அதிகாரம் ஒரு திறவுகளுடைய கரங்களை கொடுத்திருக்கிறேன். அதிகாரம் சுதாரணமாக உனக்கு அழுத்தப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தினாய். காரணம் வந்து வினோதி சொல்லி நான் எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சுதந்திரமாக இருக்கிறேன். சுத்தாரணத்தில் வரும்போது நீங்கள் உலகமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆலோசனை. சாட்சி என்பது என்ன? கருத்துக்களை பயன்படுத்துவது. அபிஷேகத்திற்காக நீ பயன்பட பார்க்கலாமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதை செய்ய தவறுகிறால் நாளில் நிகழ்வு எந்த வேலையை செய்தாலும் அது தெய்வத்தால் நியமிக்கப்பட்ட வேலை. அதை கருத்தோடும் தூய்மையோடும் விசுவாசத்தோடு செய்து பலருடைய செய்திகள் உலக விரோதமாக இருக்கலாம், கடவுளுக்கு விரோதமாக இருக்கலாம். கடலை அழைத்துவிடும் என்று ஜெபிக்காமல் அதை சரிந்து கொண்டிருந்தால் கருத்துரை கடவுள் எத்தனை பேரை செய்தால் பொறுமையாக இருந்தால் எண்ணிப்பார் யோசிப்பார். கர்த்தருடைய உழைப்பு பலனை ஆசீர்வதிப்பார். நீ அதை சாப்பிடுவார். எனக்கு விழுப்பும் மாவட்டத்தில் உள்ளவர்களோடு கடந்து வருவதற்கு கொடுத்த இந்த வாக்குறுதிக்காக வாழ்வதனால் இந்த வார்த்தைகளை நான் தியானிக்க அதை உணர்ந்து பார்க்க சொந்தமாக கொடுத்த வார்த்தைகளுக்காக என்னோடு இந்த ஆர்வங்களை பங்கேற்கப்பட்டு ஒருவேளை பிறகு இதை திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவு செய்யும்போது அவருடைய பிரயாசத்தின் பலனை நிச்சயமாக ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த வேலைக்காரர்களை அறிந்து செய்வது தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசவாசத்திற்காக உழைக்கிறவர்களுக்காக பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உண்மையும் நேரில் உத்தமத்தோடு செய்யும்போது உடலுக்கு கலந்து நாம் அவர்களை நிரப்பி என்பதை அறிந்து செய்கிறோம். செய்கிறோம் சபை மக்களை கொண்டிருக்கிறோம். யாரும் ஒரு சில நம்முடைய கருத்திருக்கிறார்கள், குணப்படுத்துகிறார்கள், கனப்படுத்துகிறார்கள், காத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் வஸ்துவதாக ராஜாவதாக தேசத்தில் நம்மளை சேர்க்கிறது போல உங்களை சேர்க்கிறதாக அந்த நம்பர்களுக்காக எங்களுக்கு வாய்ப்பு செல்வது மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்குள்ளாமல் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை கையில் என்னுடைய விடுதலை. ஆமென். தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அன்பும் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அது செய்த சகல பிரதானங்களை